அப்ப எல்லாருக்கும் வணக்கம். சரி, நாங்கள் விட்ட இடத்துல இருந்து என்ன செய்வோம், மூவ் பண்ணி போவோம். சரிடாப்பா, உனக்கு அப்ப கடைசியா நான் என்ன படிப்பிச்சு போட்டு விட்டிருப்பேன், வேக நேர வரைவுகள் சம்பந்தப்படுத்தி கதைச்சு போட்டு விட்டிருப்பேன்டாப்பா. வேக நேர வரைவு சம்பந்தமாக கதைச்சு போட்டு விட்டு அப்ப உனக்கு 2 கதை சொல்லியிருப்பேன். வேக நேர வரைவினுடைய படித்திறனை பற்றி ஒரு கதை ஒன்று காய்ச்சிருப்பேன். அப்ப வேக நேர படித்திறன் ஆறுமுடுகளை தரும் என்று காய்ச்சிருப்பேன். வேக நேர வரைவானது அடைக்கின்ற பரப்பானது என்னது தரும், இடப்பெயர்ச்சியை தரும் என்ற மாதிரி என்ன சொல்லியிருப்பேன், கதைச்சிருப்பேன். இப்படி 2 கதை கதைச்சு ஒன்று அடைக்கிற பரப்பும் அல்லது படித்திறன் கதை கதைச்சு. சரி, அப்ப இன்றைக்கு நான் என்ன விஷயத்தை பார்க்க போறேன்னா ஆறுமுடுகள் கதையை பார்ப்போம். பாப்பமாடா, அப்ப ஆறுமுடுகள் என்ற கதையை பார்ப்போம். சரி, பாப்போம். ஆக்சலரேஷன் ஆறுமுடுகள். ஓகே, ஆறுமுடுகள் அல்லது போனா அமர்முடுகள். இவருக்கு எதிராக கதைக்கிறது அமர்முடுகள். ஆறுமுடுகள் அல்லது போனா அமர்முடுகள். அப்ப நான் உங்களை ஆறுமுடுகள் எடுத்து கதைப்போம். சரி பார், ஆறுமுடுகளை நாங்கள் 2 வகை குறிக்கலாம்னு சொன்னால் பார். அப்ப ஆறுமுடுகள் சொல்றது வேக நேர வரைவினுடைய படித்திறன். M is equal to வேக நேர படித்திறன் என்ன எழுதலாம், tan theta, இதெல்லாம் தெரியா வரும், tan theta dv over dt, dv over dt. பட் எனக்கு தெரியும் v is equal to dx over dt, or நாங்க என்ன எழுதி கொள்ளலாம், ds over dt. அதாவது இங்கு x, s எல்லாம் என்னது, இடப்பெயர்ச்சிகள், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இப்ப இந்த வீக்காண்டி நான் என்னத்தை கொண்டு போட போறேன், இதை கொண்டே போட போறேன். போட்டேன்னு சொன்ன எனக்கு என்னன்னு வரப்போகுது. அப்ப இதுல இருந்து படித்திறனங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னா, எதுண்ட படித்திறன், இந்த ஸ்டார்ல இருந்து ஸ்டாரத்தான் நான் எடுக்க போறேன்னா, ஸ்டார்ல இருந்து நான் கதைக்க போறேன். m7 tan theta d by dt முழுவதும் dx over dt. அல்லது இது என்ன செய்யலாமடாப்பா, இந்த s இதையும் போடலாம். எல்லாம் உண்டான டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சிக்குரிய என்னது நோட்டேஷன்ஸ், அதுகளையும் போடலாம். அப்ப உனக்கு பேர் இவ்வளத்துக்கு என்ன போடலாம், x டாட். அப்ப d by dt என்னது x டாட். திருப்பி என்னது x டாட், திருப்பி என்ன செய்யறேன், ஒரு நேரம் குறிக்க வகைகிறேன். ஆகவே எனக்கு என்ன வர போறது, x டபுள் டாட். விளங்குது, x டபுள் டாட். அப்ப x டபுள் டாட் என்று சொல்றான் என்னதுங்கடா, ஆறுமுடுகள், ஆக்சலரேஷன். இவர்தான் யாருங்கடா, ஆக்சலரேஷன், ஆறுமுடுகளாக. முதலாவது இந்த செய்கை விளங்குகிறதா உனக்கு, இந்த செய்கை மேத்தமெட்டிக்கல் செய்கை விளங்குகிறதா? அதாவது படித்திறன், வேக நேர வரைவினுடைய படித்திறன் tan theta, tan theta dv over dt. வேக மாற்றத்தின் நேரம், அதை எதிர்பக்கத்தின் பக்கம் மட்டும் போட்டா வரும், dv over டெல்டா என்னன்னு போட்டாங்க, வேக மாற்றத்தின் நேர மாற்றம். அடுத்து ஆறுமுடுகள் 2 வரும். ஓகே, அப்ப உனக்கு இவ்வளவும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இது மேத்தமெட்டிக்கல் வழியாக எடுக்கிற விஷயம், இது இவ்வளவு விளங்கி இருக்கும். இப்ப வேறடாப்பா, எங்கட ஆறுமுடுகளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, எங்கட ஆறுமுடுகளை எடுத்தோம்னு சொன்னா, முதலாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அதாவது சீரான ஆறுமுடுகள், சீரான ஆறுமுடுகள் என்று கதைக்கலாம். 2வது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அதாவது சீரற்ற ஆறுமுடுகள். ஒன்று சீரான ஆறுமுடுகள், அடுத்தது சீரற்ற ஆறுமுடுகள், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அடுத்த மூன்றாவது அவரேஜ் ஆக்சலரேஷன், என்னது, சராசரி ஆறுமுடுகள், சராசரி ஆறுமுடுகள்.
சராசரி ஆர்முடுகள். நாலாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் சொன்னாது அந்த குறித்த கணத்திலே இருக்கிற ஆக்சலரேஷன், அதாவது குறித்த கண நேர ஆர்முடுகள். கண நேர ஆர்முடுகள் என்று சொல்லி ஆர்முடுகளை நாலா சொல்லலாம், நாலு வகைப்படுத்தலாம். விளங்குது? சீரான ஆர்முடுகள், யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். சீரற்ற ஆர்முடுகள் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். சராசரி ஆர்முடுகள் அவரேஜ் ஆக்சலரேஷன். கணநேர ஆர்முடுகள் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்று சொல்லி ஆக்சலரேஷனை நாலு வகைப்படுத்திக் கொள்ளலாம்டாப்பா. என்ன செய்யலாம்? ஆர்முடுகளை எத்தனை வகைப்படுத்திக் கொள்ளலாம்? நாலு வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொன்றா சொல்ல போறேன். இதுக்கு பெரிய விளக்கங்கள் கொடுக்க மாட்டேன், நான் சும்மா சொல்றேன். எழுதி கொண்டிருக்க மாட்டேன். பேர் நோம்பலா சொல்லி கொள்வார். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சீரான ஆர்முடுகள் என்னடாப்பா? மாறா ஆர்முடுகள் என்றது. அதாவது ஆர்முடுகள் சீரான ஆர்முடுகள், சீரான ஆர்முடுகள், மாறா ஆர்முடுகள். யூனிஃபார்ம் 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 ஆக்சலரேஷன். சீரான ஆர்முடுகள் மாறா ஆர்முடுகள். ஆர்முடுகள் பெருமை என்ன செய்ய? அது மாறாது. அவை படித்திறன் என்ன செய்ய? அது மாறாது. அப்ப என்னது? படித்திறன் நேர்கோடுகள். விளங்குது? அப்ப இவருக்கு தான் நேர்கோட்டு விளையாட்டு. நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அப்ப நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆர்முடுகள் மாறுது. படித்திறன் என்ன செய்யுது? மாறுது. யாச்ச படித்திறன்? வேக நேர படித்திறன் ஆர்முடு. அப்ப வேக நேர படித்திறன் மாறுதுன்னா வேக நேர வரை விட வளைகோடுகள் வருகின்றது என்றது. சராசரி ஆர்முடுகள். சராசரி ஆர்முடுகள் நாங்கள் தெளிவுபடாம இப்ப சராசரி ஆர்முடுகள் என்று சொன்னா இப்ப மொத்த எனக்கு பேர் சராசரி என்று சொன்னா உனக்கு என்ன வருது? இங்க வேற ஆரம்ப மொத்த வேக மாற்றம் என்னது? ஆர்முடுகளை நாங்கள் என்ன லீவ் பண்ணலாமா? ஆர்முடுகளை வேக மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம். இதுதான் ஆர்முடுகள். வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சராசரி ஆர்முடுகள் என்று அழைக்கப்படுவது என்னன்னா ஒட்டுமொத்த வேக மாற்றத்தின் கீழ் அந்த வேக மாற்றத்துக்கு அடுத்த ஒட்டுமொத்த நேரம். அதாவது 10 செகண்ட் காலப்பகுதியில உணவு வேக மாற்றம் நடந்திருக்குது. அதாவது வேற இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா எனக்கு வேற இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிக்காது. இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும். இது கட்டாயமா. அதாவது எனக்கு இந்த 100 மீட்டர் பெர் செகண்ட் வேக மாற்றம் வந்திருக்கு. இந்த 100 மீட்டர் பெர் செகண்ட் வேக மாற்றம் என்னது? எவ்வளவு நேரத்துக்கு மொத்தமா இந்த வேக மாற்றம் வந்திருக்குன்னா 10 செகண்ட். அதுலயும் முதலாவது செகண்ட்ல கொஞ்சம் வேக மாற்றம் கொஞ்சம் கூட, 2வது செகண்ட்ல குறைவு, அடுத்த 2வது செகண்ட்ல குறைவு, 3வது செகண்ட்ல கொஞ்சம் அதை விட கூட, அப்படி கூடி குறைஞ்சு வாருங்க. அப்ப மொத்தம் 10 செகண்டுக்குள்ள நடந்த மொத்த வேக மாற்றம் விடாப்பா 100 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இதுல இருந்து எடுத்துக்கொள்றதுதான் இந்த 100 மீட்டர் பெர் செகண்ட் வேக மாற்றம் 10 செகண்ட் நடந்தா சராசரி ஆர்முடுகள் என்று கதைக்கிறது. சராசரி ஆர்முடுகள் என்று கதைக்கிறது என்னது? இந்த என்னது மொத்த வேக மாற்றமோட 100, அதுக்கு அடுத்த நேரம் 10 செகண்டா அதை போட்டு பிரிக்க வாரத பட்டுப்பட்டா 10 பேர் 10 மீட்டர் செகண்ட் -2. அப்ப அதுதான் என்னது? சராசரி ஆர்முடுகள். மொத்த வேக மாற்றத்திங்கள் அந்த வேக மாற்றத்துக்கு அடுத்த மொத்த நேரம். விளங்குது? கன நேர ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்று சொல்ற கதை என்னடாப்பா? இன்ஸ்டன்டேனியஸ் என்றா அந்த குறித்த கணத்தில இது சராசரி என்ற ஒட்டுமொத்தமா 10 செகண்ட் நேர ஆயிடுக்கும் ஒட்டுமொத்தமா அவரேஜ். இப்ப இன்ஸ்டன்டேனியஸ் என்றா அந்த குறித்த செகண்ட் 5வது செகண்ட்ல என்ன ஆரம்பிடுது? அந்த 5வது செகண்ட்ல என்ன செய்யணும்? வேக நேர விரைவுல என்ன செய்யணும்? ஒரு தொடலி ஒன்று கீற வேணும். வேக நேர வளைகோடு இருந்துட்டு சொன்னா அதுல என்ன கீற வேணும்? ஒரு தொடலி கீற போயா, ஒரு தொடலி கீறுங்க. தொடலி கீறி அவர்ல என்ன ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணி இப்ப உனக்கு விலங்காட்டினா இப்படி கீறிக்கலாம். இப்ப சும்மா சொல்றேன், எனக்கு ஒரு வேக நேர வரைவு உபாறு அமைஞ்சிருக்குன்னு சொன்னா உபாறு அமையுது. இப்ப இதுலதான் எங்களுக்கு 5வது செகண்ட் இருக்குண்டா, எனக்கு 5வது செகண்ட்ல வார என்னத்தை கேட்கிறான்? ஆக்சலரேஷனா காண சொல்லி கேட்கிறான். நம்ம வேற 5வது செகண்டுக்குரிய வேகம் ஒன்று இருக்குல்ல,
அப்ப நான் இதுல என்ன செய்யறேன், ஒரு தொடலி ஃபார்ம் பண்றேன். ஒரு தொடலிய ஃபார்ம் பண்ணி என்ன செய்யறேன், ஒரு முக்கோணத்தாக்கி இதுக்கு tan θ எடுக்கிறேன். இவருண்ட படித்திறனா துணியை எத்தனிக்கின்றேன். துணியை எத்தனிக்கிறேன் என்று சொன்னா அந்த படித்திறன் தானே அது இந்த 5வது செகண்ட்ல என்னவா இருக்கும், 5வது செகண்டுக்குரிய ஆறுமுடுகளாக அமையும். விளங்குறது? அப்ப 4 வகைப்பாடுகள் இருக்குது. ஆறுமுடுகளினுடைய 4 வகைப்பாடுகள். உனக்கு நான் சொன்னாடாப்பா, எங்கட இந்த ஏக பரிமாணமான நேர்கோட்டு இயக்கம், அதாவது 1 dimensional motion இயக்கம், 1 dimensional motion. அதே போல என்னது இந்த 2 dimensional எரியம் மற்றது வட்ட இயக்கம், அதாவது பெரும்பாலும் எரியம். இதுகள்ல மாறா ஆறுமுடுகள் கதை தான் கதைக்கிறதுன்னு உனக்கு சொல்லி இருப்பேன். என்ன மாறா ஆறுமுடுகள் என்று சொன்னா யூனிஃபார்ம் வெலோசிட்டி, சீரான ஆறுமுடுகள். சீரான ஆறுமுடுகள் என்ற கதையைத்தான் நாங்க என்ன செய்து கொள்றது, கதைச்சு கொள்றது என்று சொல்லி இருப்பேன். சீரான ஆறுமுடுகள், சீரானது சராசரி ஆறுமுடுகள், சீரான ஆறுமுடுகள் கதையைத்தான் கதைக்கிறது. அதாவது மாறா ஆறுமுடுகள் என்ற கதையை கதைச்சு கொள்றது. விளங்குறது? அப்ப உனக்கு இவ்வளவு கதையும் விளங்கியிருக்கு. நாங்க தொடர்ந்து பார்ப்போம். என்ன செய்வோம், இவ்வளத்தை கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு பிறகு நான் என்ன விஷயத்த பார்க்க போறேன்னு சொன்னாடாப்பா, இந்த 1 dimensional motion தொடக்கம். அதாவது என்னது, அதாவது எங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கத்தை தொடங்க போறேன். இதை கிளியர் பண்ணி போட்டு நேர்கோட்டு இயக்கத்தை தொடங்குவோம். சரி, ஓகே.